விநாயக வித்யாலயா சார்பில் காந்திமதி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். வேலம்மாள் வித்யாசிரமம் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கிறாங்க. அடுத்து சோராஞ்சேரி ஸ்ரீகுரு அக்காசாமி வேலம்மாள் ஸ்கூல் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பிரின்சிபால் ரத்னகுமாரி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்து செவ்வாப்பேட்டை வேலம்மாள் வித்யாசிரமம் பள்ளியின் சார்பில் பிரின்சிபால் சதீஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்து வேலம்மாள் அகாடமி பாக்கம் பள்ளியின் சார்பாக அதனுடைய பிரின்சிபால் முருகலட்சுமி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். கலையரசன் அவர்கள் இப்போது 25 ஆண்டு கால கல்யாணி பள்ளியை பற்றி பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சொல்கிறது ஆகி போச்சு. 2-3 லைன் மட்டும் பேச சொல்கிறாங்க. நான் நிறைய பேசுவேன்னு நினச்சேன், டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் இந்த பள்ளியுடைய தாய் பள்ளியான விநாயகா வித்யாலயா அப்படின்ற பள்ளியில் 1988 நினைக்கிறேன், 88லேருந்து 95 வரைக்கும் எல்கேஜி டு 5th படித்தேன். அப்புறம் சுடலை முத்துப்பாண்டியன் சாருடைய முதல் பள்ளி அது. அதிலிருந்து தொடங்கியது தான் இந்த பயணம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பள்ளி நிறுவனமாக வளர்ந்து இப்படி மேலோங்கி நிற்குது. இந்த பயணத்தில் நானும் இந்த பள்ளியோட ஒரு மாணவன் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்றதுக்கு எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பள்ளியில் படித்து அந்த பள்ளியுடைய ஒரு ஆண்டு விழாவில் நம்மளே வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறது வந்து ஒரு பெரிய பெருமை. எங்கள் அப்பாவுடைய ஒரு நீண்ட நாள் எங்களோட உறவினர், எங்கள் அப்பாவுடைய நண்பர் சினிப்பாண்டியன் இன்றைக்கி இல்லை. எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. என்னோடய தந்தை ஸ்தானத்தில் எங்கள் மாமா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பள்ளியில் முக்கியமாக இந்த நடன நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு காலேஜ் லெவலில் பண்ணக்கூடிய ஒரு ஷோன் மாதிரி தான் ஒரு ஸ்கிட்டெல்லாம் தோணுது. இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ஒரு இது. பசங்களுக்கு வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக எப்படி வரணும், சும்மா படிச்சுட்டு ஒரு இடத்துல இப்போ சார் கூட வந்து ஒரு காவல்துறையில் இருந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த பணியிலிருந்து வெளியே வந்து கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இவ்வளோ மாணவர்களையும் இவ்வளோ ஆசிரியர்களையும் இவ்வளோ பள்ளி நிறுவனங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த காவல்துறையிலே இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ சேவை செஞ்சு முடியுமானா அது சந்தேகம். அது கண்டிப்பாக நடந்திருக்காது. அதனால் எனக்கு என்னென்னா இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது நான் அந்த விநாயகா வித்யாலயில் ஒரு 2-3 இதில் ஆக்டிவிட்டியில் ஒரு டான்ஸ் இருக்கும், அப்புறம் கராத்தே இருக்கும், அப்புறம் சாருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, பூலோகத்தில் எம்எல்ஏன்னு ஒரு நாடகம். அதில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம். லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க. எம்எல்ஏ வேஷத்தில் அடுத்து வரும்போது உடனே ஒரு வேஷம் கட்டி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டே வந்து எம்எல்ஏவாக ஆக்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அந்த டீச்சர்ஸுடைய ஒரு பரபரப்பு. ஏன்னா இவ்வளோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் ஒரு மாதம் 1.5 மாதம் இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ வந்து உழைப்பு இருந்திருக்குன்றதை பார்க்க முடியுது. நிச்சயமாக இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போவாங்க. முக்கியமாக அந்த மனோஜ் அப்படின்ற பையன் போயிட்டான்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அருமையான ஒரு நடிப்பு, சூப்பராக பண்ணியிருந்தான். எப்படி ஒரு சாதனை அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணி சாதாரணமாக இருக்கிற ஒரு அதை தோல்வி அடைஞ்சாலும் வந்து நம்ம திரும்ப திரும்ப எப்படி வந்து அதில் தோழாமல் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். ஏன்னா படிப்பு அப்படின்றது வந்து மார்க்கு அதை பேஸ் பண்ணி கிடையாது. ஏன்னா என் கூட படித்த
நாங்கள் இப்போ எனக்கு சர்வீஸ்க்கு வந்து நான் ஒரு 13 வருஷம் ஆச்சு. நான் படித்து முடிச்சு 20 வருஷம் ஆச்சு. என் கூட படித்தவங்க வந்து பல்வேறு துறைகளில் பல்வேறு இடத்துல இருக்கிறாங்க. தொழில்துறையை நோக்கி போனவங்க வந்து இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு நிறுவனம், அவர் இன்றைக்கி ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நித்யாமிர்தம் ஸ்வீட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஆமாம், அவர் வந்து நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம். அவர் வந்து போலீஸ் ஆகணும்னு பார்த்தாரு. அவங்க அப்பா சின்ன ஒரு ஸ்வீட் கடை வச்சுருந்தார். அவருக்கப்புறம் அந்த கடையை ஒரு கடையை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 10-15 கடை நடத்திட்டு இருக்காரு. ஒரு 100 கோடி ரூபா டவுன் ஓவர் ஆகிற பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஸோ நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு மாதம் நல்ல வேலை தான் செஞ்சிட்ருக்கேன். இருந்தாலும் வந்து ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. நம்ம இருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம். ஆனால் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து எல்லாரும் வந்து படித்து ஒரு வேலைக்கு போகணுன்றது, வேலைன்றது வந்து ஒரு அரசு வேலையோ மற்ற வேலைகளாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து இது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு நோக்கி போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்கிட்டு நாடகங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஒரு காலேஜ் லெவலில் எதிர்பார்க்கக்கூடியதை வந்து ஒரு ஸ்கூல் லெவலில் பண்ணுறீங்க. நிச்சயமாக வந்து இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பாங்க. அந்த ஸ்கூல் மோட்டோவில் ஒன்று கீழே போட்டிருக்காங்க, பார்ன் டு வின் அப்படின்னு. கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களாம் வெற்றி பெறுவாங்க. நான் எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் படிக்கும்போது எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸோட ஒரு பேரையும் சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். சுடலிங் பாண்டியன் மேடம், சுகந்தா மேடம், லக்ஷ்மி மிஸ், அப்புறம் சாந்தி மிஸ், அப்புறம் ஜெய்மரி மிஸ், அப்புறம் தமிழமுது மிஸ், இன்னொருத்தர் பேர் யாரோ ஒருத்தர் பேர் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஜெயந்தி மிஸ். இது மாதிரி இந்த ஒரு 5-6 பேர் இந்த உங்களை மாதிரி எனக்கு எலிமெண்ட்டில் சொல்லி கொடுத்தவங்க இன்றைக்கி வரைக்கும் மனசில் நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கணும்னு விருப்பப்படுறேன். உங்களோட ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு இருக்கணும். நன்றி. அதாவது குழந்தையா இருக்கக்கூடாது, ஒரு டான்ஸ் மாஸ்டர். குழந்தை தான் ஆடும். இவ்வளவு பிள்ளைகளும் சிறப்பாக ஆடுவதற்கு இவர் தான் காரணம். அவருக்கு ஒரு கிளாப் போங்க. ஏன்னா இங்கே மேடையில் ஆடும்போது அவருங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதை ரொம்ப ரசிச்சார். ஏன்னா ரசிக்க தெரிந்தவன் தான் கலைஞனாக இருக்க முடியும். ரசிக்க தெரியாத கலைஞனாக ஒரு காலம் வாழ்த்துக்கள். கலை வந்து விநாயக வித்யாலயா படிச்சாரு. இது அந்த அம்மா உருவாக்குன ஸ்கூல்ல படிச்சவங்கள, என் ஸ்கூல்ல நான் உருவாக்குன ஸ்கூல்ல வந்து என்னமா இருக்கு 548. கிரேட். தேங்க்யூ. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். எனக்கு முன்னாடி பேசிய இந்த ஸ்கூலோட மாணவன் கெஸ்ட்டாக வந்திருக்கவர் வந்து அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு அப்படியே பார்க்குறாங்க. பொண்ணை விட அவங்க துணைவியார் அந்த ரசிப்பு இருக்குல்ல. நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்றி தானே ரசிச்சிங்க. இங்கே கொஞ்ச நேரம் முன்னாடி நல்ல ஷோ நடந்தது. அப்பாவை ஏற்றி கணவனை ஏற்றி ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே ரொம்ப அழகாக நல்ல ஒரு குடும்பம் வாழ்க. நீங்கள் கவனிக்கக்கூடாது, நாங்களாம் தான் கவனிப்போம். அதெல்லாம் சார் சொன்னார் ஒரு குழந்தை நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஆடியோலாம் போய் சேர்ந்துடும், வீடியோ போய் சேர்ந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராம் பவர் பேக் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. யாருமே ஒரு குறை கூட சொல்ல முடியாது. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அற்புதம் பண்ணாங்க. நல்லா மெச்சூரிட்டியாக பண்ணாங்க பசங்க இல்லையா. ஒரு பயம் இல்லை, ஒரு இது இல்லை. அவனே ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணுறான். எந்த பெரியவங்களும் மேலே வரல. அதுதான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தேன். இந்த பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறது, சேரை ஒதுக்கி வைக்கிறது, நீங்கள் நில்லுன்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ மேலே வந்துட்டானா அவன் தான் ராஜா. ஸோ அவனுங்கள சேர் எடுத்து போட்டான், அவனே எடுத்து விட்டான், அவனே நினச்சான், அவனே போயிட்டான், வீட்டுக்கே போயிட்டான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவனே வந்து அவனே நினச்சா அவனே போயிட்டான். இன்னொரு ஸ்பெஷல் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, மகாபாரத்தில் கூட கிருஷ்ணான்னு கூப்பிட்டா தான் புடவை கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்க கல்யாணி மெமோரியல் ஸ்கூலில் மட்டும்தான் கூப்பிடவே இல்லை, மனுஷன் புடவை கொடுத்துட்டார். அந்த சீனை பார்த்தீங்களா? நானும் கிருஷ்ணாவை கூப்பிடுவான்னு பார்த்தா கிருஷ்ணாவே கூப்பிடல. ஏன்னா எங்கே இருக்கார் கிருஷ்ணர்? கல்யாணி மெமோரியல் ஸ்கூலில் இருக்கார். அது 25வது ஆண்டில் இருக்கார். கூப்பிட்டா தான் வரணும்னு இல்லை, கடவுள் கூப்பிடாமலே உங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டார்.
ஓகே, என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே உங்கள் மேம் வந்து உங்கள் பேருக்கு பின்னாடி லயன் சுனந்தா பாய்னு போட்டுக்கலாம் நீங்கள் இனிமே, இல்லையா? போட்டுக்கலாமா? இதுதான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். நாம் என்ன பண்ணுறோம், இனிமேல் அவங்கள எங்கே பேர் போட்டாலும் லயன் சுனந்தா பாய்னே போட்டுடுறோம். ஓகேங்களா? இல்லை, அடுத்தடுத்த குருவெல்லாம் வளரணும்ல. இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, சில சிப்பிகளில் தான் முத்து இருக்கும்னு. ஆனால் ஐயா எடுக்கிற சிப்பியில் மட்டும் எல்லாத்துலேயுமே முத்து இருக்கு. ஒரு நல்ல சிறந்த மீனவன், கடல்ல எதை எடுக்கணும்னு தெரிஞ்ச மனுஷன், வாரிட்டு வர்றது வாரினது பார்த்தா எல்லாம் முத்து தான். ஒன்றுத்துக்கு அதோடைய குணம் கலர் தான் வேறையே தவிர எல்லாமே முத்து தான். நிஜமாவே அவர் சொன்னாங்க, 100கணக்கான மாடலில் வளர்த்து விட்ருக்கேன், 1000கணக்கான மாடலில் தாண்டி வந்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நோட்லேயே எத்தனை வருஷம் எத்தனை பள்ளிகள். அதை விட ரொம்ப முக்கியம், அறிவார்ந்த சான்றோர் ஆசிரியர்களை வளர்த்து விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? ஓகே, ஒரு பள்ளி, அந்த பள்ளிக்குள்ள 10 பேர் 100 பேர் சொல்லி தருது. எப்படி ஒரு ஆலமரம், ஒரு கனெக்டிவிட்டி. இந்த எம்எல்எம்னு சொல்லுவாங்க, இந்த பணம் பிடிச்சி கொடுத்து அடுத்த 2 பேர் ஜாயின் பண்ணி அடுத்த 2 பேர் ஜாயின் பண்ணி அது வந்து எங்கே போய் சேர்ந்துன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இது கல்வியில் எம்எல்எம் பண்ண பெரிய முதலாளி அவர். கல்வியை ஊரெங்கும் பரப்பியிருக்கார் வித் சைலண்டோட, இல்லையா? ஸோ அந்த பெருமகனகருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவித்து, இந்த ஒரு மனுஷன் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா இத்தனை விஷயம் நடந்திருக்குமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன், இல்லையா? அப்போ அந்த ஒரு மனிதன் எவ்வளவு முக்கியம், அது போல் எவ்வளவு மனிதனை உருவாக்குறீங்க நீங்கள். கிரேட். இப்போ இந்த விதை தான், நீங்கள் ஒரு மரமாயிட வேண்டியது, அந்த மரம் லட்சக்கணக்கான விதை கொடுக்கும், ஒரே ஒரு விதை தான். அதுபோல் செழித்து ஓங்கி சிறந்து வளர்ந்த நம்மளுடைய ஐயா அவர்களை எல்லாம் வல்ல இறைவனர்கள் வாழ்த்து அருள்னு வேண்டிக்கிறோம். கூடவே நம்ம கல்யாணி பள்ளியிலோட ஆசிரியர்கள் உழைப்பு தாறு மாறாக இருந்தது. ஓகே, ப்ரோக்ராம்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸ். எப்பவும் போல் அழகாக அந்த சாய்பாபாவோட ஆரம்பித்து நீட்டாக சக் 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 சக்னு அழகாக எல்லாம் எதுவுமே வந்து சும்மா ஜாலிக்கு மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாதுன்னு ஒரு சிறப்பான விஷயங்களை உள்ள சொருகி வச்சுருந்தீங்க. அழகாக இருந்தது. ஓகே, அந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடல்லலாம் என்னடா சின்ன ஸ்டேஜில் ஒரு படத்தில் வரும், சிம்லா ஸ்பெஷலாக ஏதோ ஒரு வரும், ஹீரோ கிட்ட கமல் கிட்ட சொல்லுவா, ஒரு நம்ம ஸ்டேஜில் பெரிய கப்பலத்தில் நிறுத்துறோம் ஒன்று, கமல் இப்படியே மொச்சின்னு போயிடுவார், கப்பலை கற்று ஸ்டேஜில் நிறுத்துதுன்னு அசால்ட்டாக ஒரு தண்ணியை போட்டு ஒரு கிளாத்தில் அதில் ஒரு 4 மீனை ஒட்டி, அதை விட ஸ்பெஷல் அவ்வளோதான் நினச்சின்னு ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன். அந்த கேப்பில் இன்னொரு மீன் இப்படி வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ யோசிச்சு அழகாக நுணுக்கமாக பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்த தம்பி இருக்கார்ல, சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ், அழகாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆட வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை வந்து அவங்களே பண்ண வைக்கிறது பெரிய விஷயம். ஓகே, ஒரு பிரமிடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அங்கேருந்து பெரியவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை, அங்கே ஒரு பையன் ங்கிறான், இல்லையா? அது அவங்களுக்குள்ளே மேனேஜ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் யார்? அந்த பையனில் அவன். அதே போல் ப்ரோக்ராமை சொல்லும்போது அந்த குழந்தைங்க சூப்பராக சொல்ல வச்சுருந்தீங்க, அற்புதமாக இருந்தது. அதாவது அந்த தங்கு தடை இல்லாமல் அழகாக இங்கிலீஷில் தமிழில் அசால்ட்டாக தூக்கி போட்டு போயினே இருக்கானுங்க. அதான் கலக்கிட்டு போயிட்டானுங்க அவனுக்கு பாட்டு வீட்டுக்கு. என்ன பண்ண போகணும், என் வேலை முடிஞ்சு போகலான்னு போயிட்டானுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இரவானாலும் பகல் போல் தொய்வே இல்லாமல் இருக்குது. இப்போ தான் ஏதோ எனர்ஜியாக பார்த்த மாதிரி இருந்தது, இல்லையா? ஸோ அதுக்குள்ளே 10 டைம் பார்த்தா தான் தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். 25வது சிறப்பு ஆண்டு விழாவை சூப்பராக கொண்டாடிட்டீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து 30வது போயிடுவோம். ஓகே, அடுத்து 25, 26, 27 அடுத்து கொண்டு போயிடலாம். வாழ்த்துக்கள், உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேடமோட டெடிக்கேஷனை சான்ஸே இல்லை. எல்லாம் ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். அவங்கள மாதிரியெல்லாம் ஒரு டீச்சர் ஒரு டெடிக்கேஷனை பார்க்கவே முடியாது. அந்த குழந்தைங்க ஆடினா இவங்க வாங்கி இங்கே ஆடுறாங்க. அந்த வயசு என்ன, இது வயசு என்ன, என்ன இது அநியாயம்? ஏறி இறங்கிட்டு அவன் நிற்கலண்ணா. அதெல்லாம் அது தாடாட்டா சதா ஆடணுங்கள, கண்ணாப்பினான்னு ஆடுறாங்க அவங்க. ஓகே, ஸோ வாழ்த்துக்கள். உங்களோட அந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல, அதில் இறை அருள் இருக்குது. இறைவனுடைய அருள் உங்களுக்கு டெடிக்கேஷனாகவே இருக்குது, இல்லையா? அது யாருமே மறுக்க முடியாது. அவ்வளவு உணர்வு பூர்வமாக என்ன சொல்கிறது, சான்ஸே இல்லை. இப்போ அன்னை தெரசா எப்படி ஒரு சேவைக்கு மனமுகந்து செய்வாங்களோ அது மாதிரி கல்வி சேவையை செய்கிற மேடம் அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நன்றிக்கு தெரிவிச்சுக்கிறேன். செவ்வாப்பேட்டை பள்ளியில் நம்ம வேலம்மாள் பள்ளி இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
நம்ம ரத்தன் டாட்டா ஐயா உருவம் போலவே மாணவர்களை நிற்க வச்சு ட்ரோனில் மேலேருந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு ரத்தன் டாட்டா அவர்களுக்கு மரியாதை செய்கிற விதமாக ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் பதிவாயிருக்கு. ஐயாவுக்கு கரஸ்பாண்டண்ட்டுக்கு அழகாக ஒரு விருதும் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த வீடியோ இருந்ததுன்னா முதல்ல நான் இங்கே போட்டே விட்டுருப்போம் மக்களுக்கு. கொடுத்துருந்தீங்கன்னா அழகாக போட்டிருப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய ரெக்கார்டை பண்ணிட்டு சும்மா இருக்காரு பாருங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் நம்மளாம் சின்னதாக ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் 4 வாட்டி சொல்லிட்டு இருப்போம், 40 பேர் சொல்லிட்டு இருக்கணும். அது வேறு பேசுகிறாங்களா வேறு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, அவ்வளோ பெரிய வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்டை வாங்கிட்டு வந்துட்டு அதை பற்றி மறந்துட்டார். அதனால தான் அவர் இங்கே இருக்கார். எந்த சாதனை செஞ்சாலும் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த சாதனைக்கு போயிட வேண்டியது. அதனால தான் இங்கே இருக்கார். அவருடைய வாழ்த்துக்கள். செந்தில் அரசு அவர்கள் வழிகாட்டுதல்படி ட்ரெயின் மூலம் டாட்டாவை நம்ம பிடிச்சிருக்கோம். With a badge, a trophy and a sheet, which was given by us, students now operating the ATM machine, and a report writing presented sir by our principal sir. Shall we all give a round of applause? Louder! Cheer!
800 மாணவர்கள் 20,000 சதுரடியில் எங்களுடைய மாணவர்கள் டாடா படத்தில் வரைந்து அதிலே வந்து மனித உருவாக்கம் ஒரு மாமனிதனுக்கு ஒரு மாபெரும் விழா எடுத்திருக்கிறோம். நன்றி பண்றோம். அதுக்கு வந்து எங்களுடைய செந்தில் சாருடைய உழைப்பு மகத்தானது, உயர்வானது. அவருக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம். சொல்லுங்க சார். இது ஒரு முக்கியமான நாள். நம்மளோட மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி. அதை இந்த வாழ்த்துக்களை பள்ளி சார்பாக தெரிவிக்கிறோம். இன்றைய பொன்னாளில் வேலம்மாள் வித்யாசிரம் செவ்வாப்பேட்டை பள்ளியில் வந்து 800 மாணவ மாணவிகள் இருந்து சுமார் 20,000 சதுர அடியில் உழைப்பால் உயர்ந்த மாமனிதர் ரத்தன் டாடா அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாபெரும் மனித உருவாக்கத்தை வரைந்து நின்று மாபெரும் சாதனை செய்துள்ளனர். இது இன்றைய தினத்தில் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ் பதக்கம் போன்ற பள்ளியின் தாளர் அவருக்கு வழங்கப்படுவதை இன்றைய நாளில் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.